ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தையல் மிஷினில் வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் எண்ணெய் ஊற்றணும், எப்போ ஊற்றணும் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்கலாம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம ஆயில் ஊற்றணும். உங்களுக்கு எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் ஊற்றலாம். அப்புறம் வந்து மிஷின் துரு பிடிக்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஆயில் ஊற்றினா தான் வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஆயில்னு போட்டிருக்க அந்த மூணு ஹோல்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஃபுல்லாமே ஊற்றணும். அப்படி வந்து இந்த நீளமாக இருக்கிற அதில் ஊற்றணும். அதுக்கு பின்னாடி பக்கம் உள்ளதில் அதில் உள்ளே ஊற்றணும். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஆயில் ஊற்றினாலே போதும். அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக் ஓடிக்கிட்டே இருக்கணும். மிஷின் ஓடிக்கிட்டே இருக்க எந்த இடம்லாம் ஆக்டிவில் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஆயில் ஊற்றணும். இந்த ட்ரிக்கு தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த கீழே ஊசி மாதிரி இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து ஊற்றக்கூடாது. அந்த சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்குதா, ரைட் சைடு, அந்த ஹோல்ஸில் ஊற்றணும். அதுக்கடுத்து உள்ளே பாபின் போடுவோமா, அந்த பாபின் போடுறதுக்குள்ளே வந்து நம்ம ஆயில் வந்து ஊற்றணும். அப்புறம் உள்பக்கமாக திருப்பி அடியில் வந்து நம்ம சுற்றும் போது எதெல்லாம் அசைவு இருக்குதோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஆயில் ஊற்றலாம். நான் ஊற்றுறது தான் சொல்கிறேன். பெரிய பெரிய டெய்லருங்களுக்கு வந்து தெரியும் முக்கியமான இடம் வந்து எதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த இடத்துலலாம் ஊற்றுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றுவேன். அதிகமாக தைக்க மாட்டேன். எப்போயாவது தான் வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் தைப்பேன். அதனால் வந்து நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றுனேன். அப்புறம் பெல்ட்டு, சக்கரம் இந்த இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க. அது மாதிரி ஆயில் விடுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. மிஷினை நல்லா நூல்லாம் ஏதாவது வந்து பாபினில் வந்து அடைச்சிருக்கும். நல்லா மிஷினை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து நீங்கள் ஆயிலே விடணும். அது மாதிரி மிஷினுக்குன்னு ஆயில் இருக்கும். அந்த ஆயில் தான் நானும் விடுவேன். கடையில் இருக்கும் மிஷினுக்குன்னு அந்த ஆயில் வாங்கி ஊற்றுங்க. மேக்ஸிமம் எல்லாமே தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியலை. நான் வாங்கினதுலேருந்து மிஷினுக்குள்ள ஆயில் தான் வந்து ஊற்றிட்டுருக்கிறேன். முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எண்ணெய் விட்ட உடனே தைக்கக்கூடாது. அப்படியே உங்களுக்கு அவசரம் அப்படின்னா ஒரு 4-5 தடவை வந்து பழைய வேஷ்டி துணி ஏதாவது ஒரு பழைய ட்ரெஸ்ஸில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸு போடுங்க. ஏன்னா ஆயில் ஃபுல்லாக அந்த நூலில் ஆட் ஆகி நீங்கள் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும், ஆயிலாக ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு துணியில் வந்து தைச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளை ரெகுலராக தைக்கிறதா இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தைக்கிறதுக்கு நாள் தைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைக்கலாம். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. நான் கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்களேன். எல்லா இடத்துலையுமே வந்து ஆயில் வந்து ஃப்ரெட்டாக இருக்கும். இந்த நட்டில், அப்புறம் இன்னொரு சைடு இந்த பெரிய நட்டு இருக்கா அதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஆயில் வந்து விழுந்திருக்கும். உள்ள அடியில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஆயில் வந்து கீழே வந்து வடிஞ்சிருக்கும். அவ்வளோதான் வீடியோ. மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றினா போதும். இல்லை நீங்கள் தைக்கிற டைமில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற்றுங்க. இதுவே பெஸ்ட்டு தான். எங்கெங்கே ஊற்றணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். மேல் பகுதி ஊசியோட அப்புறம் சக்கரம், பெல்ட்டு இந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ஊற்றினாலே போதும். உங்களுக்கு வேறு எதுவும் இடத்துல ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். மேக்ஸிமம் வந்து மிஷினுங்களுக்கு ஆயில் இருக்கும். அந்த ஆயில் பயன்படுத்துவதே பெஸ்ட்டு தான். இது சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆயில் ஊற்றுறது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு தொழில்லையோ ஒரு இதுலேயோ நம்ம இறங்கும் போது வந்து ஒரு சிலர் வந்து இளக்காரமாக நினைக்க தான் செய்வாங்க. அதை வந்து நம்ம வந்து கண்டுக்கிடக்கூடாது. நமக்கு என்ன பிடிக்குதோ வந்து அதை தான் நம்ம வந்து செய்யணும். அவங்க இது நினைப்பாங்க, இவங்க அது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. ஒரு இதில் நம்ம ஒரு முயற்சியில் இறங்குறோம் அப்படின்னா வந்து அது நம்மளோட இதில் தான் இறங்கணும். கடைசி வரைக்கும் அவங்களையே சார்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அந்த சார்ந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து நினைக்கவே கூடாது. நமக்குன்னு கையில் நமக்குன்னு 4 காசு இருக்கணும். அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு தொழில் வந்து கற்றுக்குறோம். இப்போ உள்ள வந்து பிள்ளைங்களை வந்து அம்மா தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்மளால் என்ன முடியுமோ வந்து அதை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். எல்லாருக்குமே வந்து ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வந்து யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் மட்டுமே நம்ம கொண்டு வரணும் அவசியம் இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அந்த இதை வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும்.
எந்த ஒரு செயலுமே ஃபஸ்ட்டு செய்யும் போது கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நம்ம மேலே முன்னேறின பிறகு நம்ம இவ்வளோ சீக்கிரம் மேலே வந்துட்டோமே, இப்போது நம்ம அப்போவே பண்ணியிருந்தோம் இன்னும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு முன்னேறணுன்னு யோசிக்க தான் செய்வோம். எல்லாருமே கீழ்த்தடத்துலேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி வந்து முன்னேறி இருக்கிறாங்க. நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு வழியை வந்து உருவாக்குங்க. கடைசி வரைக்கும் வந்து யாரையும் எதிர்பார்த்து இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி தான் வந்து அந்த தையல் தொழில் வந்து எல்லாருக்குமே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு தேவையானது தைச்சிக்கலாம். நம்மளோட செலவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. நம்மளோட செலவை வந்து கம்மி பண்ணலான்னு நினைங்க. இப்போ நீங்களே வந்து எல்லாமே வந்து தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வருஷத்துக்கான ட்ரெஸ் எடுக்கிற செலவு மிச்சம், வெளியில் தைக்க கொடுக்குறது மிச்சம். யோசிச்சு பாருங்கள். நான் வந்து இதில் சம்பாதிக்கணும் அதில் சம்பாதிக்கணும் கண்டிப்பாக வந்து யோசிக்கவே மாட்டேன். எதில் வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிப்பேன். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி ஒரு இது அட்வைஸ் மாதிரி இது நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டாட்டா, பாய் பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.